குறள் 541. ஓர்ந்துகண் நோடா திரைபுரின் தியார்மாட்டும் தேர்ந்துசெய் வஃதே முறை. விளக்க உரை. குற்றம் இன்னதென்று ஆராய்ந்து எந்தப் பக்கமும் சாயாமல் நடுவுநிலைமை தவறாமல் வழங்கப்படுவதே நீதியாகும். குறள் 542. வானோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன் கோனோக்கி வாழுங் குடி. விளக்க உரை. உலகில் உள்ள உயிர்கள் வாழ்வதற்கு மழை தேவைப்படுவது போல ஒரு நாட்டின் குடிமக்கள் வாழ்வதற்கு நல்லாட்சி தேவைப்படுகிறது. குறள் 543. அந்தணர் நூட்கும் அறத்திற்கும் ஆதியாய் நின்றது மன்னவன் கோல். விளக்க உரை. ஓர் அரசின் செங்கோன்மைதான் அறவோர் நூல்களுக்கும் அறவழிச் செயல்களுக்கும் அடிப்படையாக அமையும். குறள் 544. குடிதழீஇக் கோலோச்சு மாநில மன்னன் அடிதழீஇ நிற்கும் உலகு. விளக்க உரை. குடிமக்களை அரவணைத்து ஆட்சி நடத்தும் நல்லரசின் அடிச்சுவட்டை நானிலமே போற்றி நிற்கும். குறள் 545. இயல்புலி கோலோச்சு மன்னவ நாட்ட பெயலும் விளையுளுந் தோக்கு. விளக்க உரை. நீதி வழுவாமல் ஓர் அரசு நாட்டில் இருக்குமேயானால் அது. பருவகாலத்தில் தவறாமல் பெய்யும் மழையினால் வளமான விளைச்சல் கிடைப்பதற்கு ஒப்பானதாகும். குறள் 546. வேலன்று வென்றி தருவது மன்னவன் கோலதூஉங் கோடா தெனின். விளக்க உரை. ஓர் அரசுக்கு வெற்றியை தருவது பகைவரை வீழ்த்தும் வேலல்ல. குடிமக்களை வாழவைக்கும் வளையாத செங்கோல்தான். குறள் 547. இறைகாக்கும் வையகம் எல்லாம் அவனை முறைகாக்கும் முட்டாச் செயின். விளக்க உரை. நீதி வழுவாமல் ஓர் அரசு நடைபெற்றால் அந்த அரசை அந்த நீதியே காப்பாற்றும். குறள் 548. என்பதத்தான் ஓரா முரசெய்யா மன்னவன் தன்பதத்தான் தானே கெடும். விளக்க உரை. ஆடம்பரமாகவும் ஆராய்ந்து நீதி வழங்காமலும் நடைபெறுகிற அரசு தாழ்ந்த நிலையடைந்து தானாகவே கெட்டொழிந்து விடும். குறள் 549. குடிபுறங்காத்தோம்பிக் குற்றங் கடிதல் வடுவன்று வேந்தன் தொழில். விளக்க உரை. குடிமக்களை பாதுகாத்து துணை நிற்பதும். குற்றம் செய்தவர்கள் யாராயினும் தனக்கு இழுக்கு வரும் என்று கருதாமல் தண்டிப்பதும் அரசின் கடமையாகும். குறள் 550. கொலையிற் கொடியாரை வேந்தொறுத்தல் பைங்கூழ் களைகட் அதனொடு நேர். விளக்க உரை. கொலை முதலிய கொடுமைகள் புரிவோரை. ஓர் அரசு தண்டனைக்குள்ளாக்குவது பயிரின் செழிப்புக்காக களை எடுப்பது போன்றதாகும்.